தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்ட இந்தோனேஷியா தங்கள் நாட்டுக்கென இவிஎம்களை தயாரிக்க இந்தியாவின் உதவியை நாடியுள்ளது. இந்திய தேர்தல்களில் வாக்குச்சீட்டு முறைக்கு பதிலாக மின்னணு இயந்திரம் மூலம் வாக்கு செலுத்தும் முறை நடைமுறையில் இருக்கிறது. 1982ஆம் ஆண்டு கேரளாவின் பரவூர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் முதன்முறையாக மின்னணு முறையில் வாக்கு செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் வாக்கு செலுத்தும் முறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது. முதன்முறையாக 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இவிஎம் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் குழுவின் மேற்பார்வையுடன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கின்றன. அதில் வாக்குப்பதிவு கருவி, கட்டுப்பாட்டு கருவி, வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் விவிபேட் கருவி என 3 அமைப்புகள் இருக்கின்றன. இந்தியாவின் பக்கத்து நாடுகளான நேபாள், பூட்டான் மற்றும் ஆப்பிரிக்காவின் நமீபியா ஆகிய நாடுகளில் இந்தியாவின் இவிஎம் இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இந்தோனேஷியா சென்றார். அப்போது இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்ட இந்தோனேஷியா தங்கள் நாட்டுக்கென இவிஎம்களை தயாரிக்க இந்தியாவின் உதவியை நாடியுள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 28.8 கோடி மக்களை கொண்ட உலகின் 3வது பெரிய ஜனநாயக நாடான இந்தோனேஷியாவில் இவிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதன் மூலம் அங்கு தேர்தல் செயல்பாடுகள் எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் தோல்வியடைந்தால் மட்டும் இவிஎம் இயந்திரங்களை இந்திய எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் இந்திய இவிஎம்களால் ஈர்க்கப்பட்டு தங்கள் நாட்டில் அதை பயன்படுத்த இந்தோனேஷியா முன்வந்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.